உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங். ஓகேங்களா? ஸோ குரூப் 2A மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 27 டாபிக் ரீசனிங் இருக்கும். அந்த 27 டாப்பிக்கில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் மிரர் இமேஜஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரே வீடியோ தான். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியும், வித் ஷார்ட்கட்டோட இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இது 8வது டாப்பிக்காக இருக்கும். அந்த 27 இது வந்து 8வது டாப்பிக்காக இருக்கும். லாஜிக்கல் வென் டயக்ராம், தர்க்க வென் வரைபடங்கள். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் வென் டயக்ராம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 2 மாடல் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு மாடல் இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம், இன்னொரு மாடல் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸாக இருக்காது. ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கணிதமாக இருக்கணுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச ரொம்பவே பழக்கப்பட்ட பொதுவான அந்த வார்த்தைகள் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வார்த்தைகள் 3 4 கொடுத்துருவாங்க. அதை கொடுத்துட்டு ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வெண்படமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வெண்படம் அப்படிங்கிறத நம்ம 10th படிச்சிருப்போம். எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 அப்படின்னா இந்த மாதிரி வரும், 3 அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா? அதை வச்சு தான் இங்கேயும் வரும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ மாடல் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பொதுவான விஷயம் 3 இல்லைன்னா 4 கொடுத்துட்டு அவங்க ஆப்ஷனில் வெண்படமாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டிக் அடிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம மூளையை கம்பல்சரியாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இதுவே மாடல் 2 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த வரைபடத்தை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ வெண்படத்தை கொடுத்துருவாங்க. அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிறது கிடையாது, எப்படி வேணால் இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி வேணால் கொடுத்துட்டு அவங்க இதுக்குள்ளே நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த இதில் ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க, நம்பராக கொஸ்டினில் ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? அவங்க வந்து இந்த இடத்துல அந்த வெண்படத்தை கொடுத்துருவாங்க, அதில் கொஸ்டின் கேட்டுறத நம்ம எடுத்து எழுதுகிற மாதிரி வரும். ஓகேங்களா? மாடல் 1 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வேர்டிங்ஸாக கொடுத்துருவாங்க, அதை நம்ம வெண் வரைபடமாக வந்து மாற்றுற மாதிரி வரும். ஓகேங்களா? எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இது ஃபஸ்ட்டு ஒன் தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ரொம்ப கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி வரும். பார்த்த உடனே போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் தப்பாக வரும். அதனால் கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி வர்றதால மாடல் 1 தான் அதிகமான கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மாடல் 2ம் ஈஸி தான். ஓகேங்களா? ரெண்டுமே ஈஸி தான், எதுவுமே கஷ்டம் கிடையாது, யோசிச்சு போடுற மாதிரி வரும். ஓகேங்களா? அதை மட்டும் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. கான்செப்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், தமிழில் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ். ஓகேங்களா? ஸோ டாக்டர்ஸ்னால் யார்? மருத்துவர்கள். இன்ஜினியர் அப்படின்னா பொறியாளர்கள். லாயர் அப்படின்னா வழக்கறிஞர்கள். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நமக்கு பைலிங்குவலில் தான் வரும் இல்லையா? ஸோ ரெண்டுமே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் தமிழில் பார்த்தாலும் சரி, இங்கிலீஷில் பார்த்தாலும் சரி. ஓகேங்களா? மேக்ஸிமம் நீங்கள் இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் புரியல அப்படின்னா நீங்கள் தமிழில் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கிறது தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழில் ஏதாவது மிஸ்டேக் வர மாதிரி உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிறத பார்த்துக்கோங்க, அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்கிறது கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தமிழ்லையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள். ஓகேங்களா? என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒத்துமை இருக்கா, இருந்ததுன்னா எப்படி வரையணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 3 இருக்குது அப்படிங்கிறதால ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எத்தனை பேர் வர்றாங்களோ எத்தனை வருதோ அதுக்கு வட்டம் தான் மெயின். ஓகேங்களா? ஓகே, இப்போ டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ் இந்த 3 பேருக்கும் சம்மந்தமே கிடையாது. டாக்டர் வேற, இன்ஜினியர் வேற, லாயர் வேற. அப்போ எப்படி வரும் அப்படின்னா 3மே தனித்தனியாக வரும். ஓகேங்களா? ஸோ 3 இருந்ததுன்னா 3 வட்டங்கள், 3 வட்டமும் வேறு மாதிரி வரும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா எதுக்குமே அவங்க லிங்க் கிடையாது. ஓகேங்களா? ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்டே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி வரும். வித்தியாசமாக இருந்ததுன்னா வெண் வரைபடம் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹார். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நொடிகள், நிமிடங்கள், மணி நேரம். ஓகேங்களா? ஓகே, இப்போ எப்படி வரும் பாருங்கள். ஸோ நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம்? ஒரு நிமிஷம் அப்படின்னா 60 நொடி. ஓகேங்களா? அதே மாதிரி 60 நிமிஷம் அப்படின்னா 1 மணி நேரம். ஓகேங்களா? 1 hour இந்த மாதிரி போடுவோம் இல்லையா? அப்போ எப்படி இருக்குது? அந்த செகண்ட் அப்படிங்கிறது உள்ளே வருது, அதுக்கு மேலே மினிட்டு. ஓகேங்களா? அதுக்கு மேலே ஹவர். ஓகேங்களா? ஸோ செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர். ஓகேங்களா? ஸோ
இது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் நொடி. 60 நொடி ஆச்சுன்னா 1 நிமிஷம், அதே மாதிரி 60 நிமிஷம் ஆச்சுன்னா 1 மணி நேரம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று லிங்க்வலாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் 1லேருந்து 1 இப்படி வரும். அப்போ இதோட வரைபடம் எப்படி இருக்கும், நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ வெண்படம். ஸோ டேபிள் அப்படிங்கிறது என்ன, மேஜை, சேர் அப்படிங்கிறது நாற்காலி, ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது மரச்சாமான்கள். ஓகேங்களா, ஸோ மரச்சாமான்கள், டேபிள் சேர் ரெண்டுமே மரத்தில் தான் செய்வாங்க. கரெக்டாக. அப்போது ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது வெளியே வரும், டேபிள் அதுக்கப்புறம் சேர். ஏன்னா டேபிளுக்கும் சேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. டேபிள் வேறு மாதிரி இருக்கும், சேர் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது டேபிள், இது சேர், இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேல்ஸ், ஃபாதர்ஸ், பிரதர்ஸ். ஓகேங்களா, ஸோ மேல்ஸ் அப்படின்னா யார், ஆண்கள், ஃபாதர்ஸ் அப்படின்னா அப்பாக்கள், பிரதர்ஸ் அப்படின்னா சகோதரர்கள். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஆண்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவாகவும் இருப்பாங்க, சகோதரராகவும் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனித்து நீங்கள் போடணும். பாருங்கள், இந்த பெரிய வட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஆண்கள் அப்படின்னு எடுத்துறேன். ஓகேங்களா, ஸோ மேல்ஸ் அப்படின்னு எடுத்துறேன், அப்பாக்கள், அதுக்கப்புறம் சகோதரர்கள். ஓகேங்களா, ஸோ ஒரு சில ஆண்கள் அப்பாக்களாக இல்லாமலும் இருக்கலாம் இல்லையா, ஸோ அப்பா ஆகாமல் கூட இன்னும் இருக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பிரதர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவாக இருக்கணுங்கிறது கிடையாது, இருந்தாலும் தப்பு கிடையாது. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இது வந்து ஃபாதர்ஸ், இது வந்து பிரதர்ஸ். புரியுதுங்களா, ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரெண்டுக்கும் காமனாக வர்றது சொல்லுவோம். அப்போ சில அப்பாக்கள் சகோதரர்களாகவும் இருக்கலாம், சில சகோதரர்கள் அப்பாக்களாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, ஆனால் எல்லா சகோதரரும் அப்பாவாவோ இல்லை எல்லா அப்பாவும் சகோதரராகவோ இருக்கணுங்கிறது கிடையாது. ஓகேங்களா, சில அப்பாவுக்கு சகோதரிகள் மட்டும் இருக்கலாம், சில அப்பாக்கள் தனி அவங்க வீட்டில் ஒரே பையனாக இருந்திருக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி வரும். புரியுதுங்களா, ஸோ இந்த பெரிய வட்டம் ஆண்கள், மேல்ஸ். ஓகேங்களா, ஸோ சின்ன வட்டம் ரெண்டுக்கும் அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம், சில அப்பாக்கள் சகோதரராகவும் இருக்கலாம், சில சகோதரர்கள் அப்பாக்களாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, அதனால தான் இது ரெண்டுக்கும் போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஏன் போடல, அந்த டேபிளும் சேரும் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகாது, அதனால தனித்தனியாக போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த வித்தியாசம் தான் நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பாருங்கள் டாக்ஸ், பெட்ஸ், கேட்ஸ். ஓகேங்களா, ஸோ நாய்கள், அதுக்கப்புறம் செல்லப்பிராணிகள், பூனைகள். ஓகேங்களா, ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா நார்மலாக எப்படி போடுவோம், செல்லப்பிராணிகள். ஓகேங்களா, அதில் நாய்கள், அதுக்கப்புறம் பூனைகள். ஓகேங்களா, ஸோ செல்லப்பிராணிகளில் நாய்களும் வரும், பூனைகளும் வரும், ஆனால் அது ரெண்டுக்கும் இடையில எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அதனால் இப்படி தான் போடுவோம் இல்லையா. ஆனால் இப்படி போடக்கூடாது, கொஞ்சமாக யோசிக்கணும். ஓகேங்களா, எல்லா நாய்களையும் நம்ம செல்லப்பிராணியாக வளர்க்குறோமா, கிடையாது இல்லையா, ஏன்னா தெருநாய்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி எல்லா பூனையையும் நம்ம செல்ல பூனையாக வளர்க்குறோமா, அதுவும் கிடையாது இல்லையா, நிறைய பூனைகள் வெளியே இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இது வந்து செல்லப்பிராணிகள், இது டாக்ஸு, இது வந்து கேட்ஸ். ஓகேங்களா, இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து செல்லப்பிராணிகளாக வர நாய்களை குறிக்கும், இது பார்த்தீங்களா அப்படின்னா செல்லப்பிராணிகளாக வர பூனைகளை குறிக்கும். ஓகேங்களா, ஸோ செல்லப்பிராணிகள் இன்னும் நிறைய இருக்குது, நாய் பூனை மட்டும்தான் இருக்கா என்ன, இன்னுமே நிறைய இருக்குல்ல, அதனால தான் இந்த இடம் வருது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடத்த விட்டு வர நாய்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து செல்லப்பிராணிகளாக இல்லாமல் கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த இடம் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா செல்லப்பிராணிகளாக இல்லாமல் பூனைகள் இருக்கலாம். புரியுதுங்களா, ஸோ இது வராது, இதை தப்பாக போடக்கூடாது, எல்லாருமே இப்படி தான் யோசிப்போம், ஆனால் இந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ தெளிவாக கவனிக்கணும், ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா தெளிவாக அதில் இருக்க எல்லாத்தையும் யோசித்து போடணும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளர்க்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், எஜுகேட்டட் பர்சன். ஓகேங்களா, ஸோ கிளர்க்ஸ் அப்படின்னா தமிழில் எழுத்தர்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு அரசாங்க பணியாளர்கள், எஜுகேட்டட் பர்சன் அப்படின்னா படித்தவர்கள். இது எப்படி வரும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வரும், 3ஆக வரும். ஓகேங்களா, ஸோ 3 ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்டாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கிளர்க்கு, இது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், இது எஜுகேட்டட் பர்சன்ஸ். ஓகேங்களா, ஸோ எஜுகேட்டட் பர்சன்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கணுங்கிறது கிடையாது, ஏன்னா ப்ரைவேட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக பிஸ்னஸும் பண்ணுறாங்க. அப்போது படித்தவர்கள் வந்து ஃபுல்லாகவே கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனால் எம்ப்ளாயியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் இதை மென்ஷன் பண்ணுது. அதே மாதிரி கிளர்க், எழுத்தர்கள் எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கணுங்கிறது கிடையாது, அதே மாதிரி படித்தவர்களாக இருக்கணுங்கிறதும் கிடையாது. ஸோ இருந்ததுன்னா இந்த மாதிரி வரும், எழுத்தவர்கள் படித்தவர்களாக வந்துச்சுன்னா இது, எழுத்தவர்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக வந்தாங்கன்னா இது.
ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி 3 ஒன்றுக்கு ஒன்று லிங்க்வலாக வரும் ஓகேங்களா. ஆனால் 3மே ஒன்றாவே வராது, ஒன்றுக்கு ஒன்று லிங்க்வலாக வரும். அந்த மாதிரி வரதை நம்ம இந்த மாதிரி எழுதணும் ஓகேங்களா. ஸோ புரியுதுங்களா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், ரேட் ஓகேங்களா. ஸோ இன்ஜினியர்ஸ் அப்படின்னா பொறியாளர்கள், ஹியூமன் பீயிங்ஸ்னால் மனிதர்கள், ரேட் அப்படின்னா என்ன எலி ஓகேங்களா. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா பெரிய வட்டம் ஒன்று போட்டுக்கோங்க. இது வந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஓகேங்களா. ஸோ மனிதர்கள் எல்லாருமே பொறியாளர்களாக இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது ஓகேங்களா. ஸோ அதில் கொஞ்சம் பேர் பொறியாளர்களாக இருக்கலாம் ஓகேங்களா. மீதி இருக்கவங்க வேறு வேறு வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரேட் அப்படிங்கிறது தனியாக வந்துடும். இந்த ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ரேட் அப்படிங்கிறது எலி, அப்போ அது தனியாக போயிடும். இந்த மாதிரி 3 வட்டங்கள் வந்துடும். 2 வட்டம் ஒன்றா வந்துடும், 1 வட்டம் தனியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி போகிறத நம்ம இப்படி போடணும் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல்ஸ், மதர்ஸ், டாக்டர்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது என்னது பெண்கள், அம்மாக்கள், அதுக்கப்புறம் மருத்துவர்கள். இது எப்படி வரும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அம்மாவாக இருக்கணுங்கிறது கிடையாது ஓகேங்களா. அம்மா இல்லாமலும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வட்டம், அம்மாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க சின்ன வட்டம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் அப்படின்னாலே நம்ம எப்படி எடுத்துக்குவோம், அது வந்து மேல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது. ஃபீமேல்லையும் டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்போ எப்படி வரும், இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ புரியுதுங்களா. அதுக்கும் இது வந்து எந்த சம்மந்தமும் இல்லாதனால வெளியே எழுதிட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய வட்டம் இருக்கு இல்லையா, பெரிய வட்டம் ஃபீமேல்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபீமேலில் அம்மாக்கள் வந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அம்மா இல்லாதவங்களும் இருப்பாங்க. அதை தான் இது மென்ஷன் பண்ணுது. இது பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ டாக்டர்ஸ் அம்மாவாகவும் இருக்கலாம் இல்லையா, டாக்டர்ஸ் அம்மாவாகவும் இருக்கலாம், அதே மாதிரி அவங்க பெண்களாகவும் இருக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். புரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல இது மெர்ஜ் ஆகாமல் வர மீதி போர்ஷன் ஆண்கள் அப்படி மாதிரி வந்துடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் யோசிச்சு போட்டால் ஈஸியாக போட்டுரும் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேல்ஸ், ஃபாதர்ஸ், சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள், அப்பாக்கள், குழந்தைகள். இது எப்படி வரும் பாருங்க, ஆண்கள் பெரிய வட்டம் போட்டுக்கலாம், அப்பாக்கள் உள்ள இருக்க சின்ன வட்டம் போட்டுக்கலாம் ஓகேங்களா. குழந்தைகள் அப்படிங்கும்போது என்ன ஆயிரும், ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம் இல்லையா. அப்போ எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இது சில்ட்ரன்ஸ். புரியுதுங்களா. இந்த இடம் வர்றது ஆண் குழந்தைகள், இது வர்றது பெண் குழந்தைகள் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம், அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம், டாக்டர் அப்படிங்கிறதால டாக்டர் அம்மாவாகவும் இருக்கலாம்னு சொன்னோம். ஆனால் இந்த இடத்துல குழந்தைகள் அப்பாவாக இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், ஆண்களுக்கு மட்டும் அதை சேர்த்து எழுதியிருக்கோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர், ஆத்தர், அதுக்கப்புறம் சில்ட்ரன். ப்ரொஃபஸர் அப்படின்னா பேராசிரியர், நூலாசிரியர், குழந்தைகள் ஓகேங்களா. ஸோ இது எப்படி வரும், பேராசிரியர்கள் சில பேர் நூலாசிரியர்களாகவும் இருக்கலாம், அதே மாதிரி நூலாசிரியர்கள் சில பேர் பேராசிரியராகவும் இருக்கலாம். ஆனால் குழந்தைகளுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை ஓகேங்களா. ஸோ குழந்தைகள் பேராசிரியராகவோ நூலாசிரியராகவோ இருக்க முடியாது ஓகேங்களா. ஸோ இப்படி எழுதணும் ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி வெண்படங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் எழுதி ஆன்சர் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இதில் இருக்க ஒரு 5 இதை வந்து ஆப்ஷனாக கொடுத்துருவாங்க, எது வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக ஓகேங்களா. ஸோ நம்ம தான் யோசிச்சு அதை போடணும் ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரி எப்படி வரும், 3 வட்டம் 3 கொடுத்துட்டாங்க அப்படின்னா 3 வட்டம் தான். அந்த 3 வட்டம் எப்படி வரும், எதுக்கு எதுவும் லிங்க் ஆகி வரும், எதுக்கு எது லிங்க் இல்லாமல் வரும், இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஃப்ளவர்ஸ், கிளாத்ஸ், ஒயிட் ஓகேங்களா. ஸோ பூக்கள், ஆடைகள், வெள்ளை, இந்த மாதிரி 3 கொடுத்துட்டு ஆப்ஷன்லாம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, எது வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கும் ஓகேங்களா. ஸோ 3 அப்படின்னாலே என்ன அர்த்தம், 3 வட்டங்கள் சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பூக்கள், ஆடைகள், வெள்ளை ஓகேங்களா. ஸோ இதை எப்படி எழுதலாம் ஓகேங்களா. ஸோ பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை நிறத்துலையும் இருக்கும், அதே மாதிரி வேறு நிறத்துலையும் இருக்கலாம். அதே மாதிரி ஆடைகள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை நிறத்துலையும் இருக்கலாம், வேறு நிறத்துலையும் இருக்கலாம் ஓகேங்களா. சோ அப்ப என்ன இருக்கு, இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இடையில லிங்க் இருக்கு பாருங்க. பூக்கள் ஃபர்ஸ்ட் ஒன் வச்சுக்கோங்க, ஆடைகள் வெள்ளை சென்டரா வச்சுக்கோங்க ஓகேங்களா. இது ஆடைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆடைகள் இந்த இடம் இருக்கு இல்லையா, இது ஆடைகள் வெள்ளையாகவும் இருக்கலாம், பூக்கள் வெள்ளையாகவும் இருக்கலாம். ஆனால் பூக்களுக்கும் ஆடைகளுக்கும் சம்மந்தம் இல்லை கரெக்டா. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் வரும். புரியுதுங்களா. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 3 வேற வேறையாக வந்துடும். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆடைகளுக்கும் பூக்களுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி வரும், இது வராது ஓகேங்களா. அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒன்றுக்குள்ள ஒன்று மாதிரி வராது கரெக்டா. அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னாலும் வராது. ஸோ 3 ஒன்றுக்கு ஒன்று லிங்க்வலாக இருக்கும், ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் கிடையாது. ஸோ இதுல இருந்து என்ன
சொல்லலாம், பூக்கள் சில பூக்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கலாம், அதே மாதிரி சில ஆடைகள் வெள்ளை நிறத்தில் இருக்கலாம், ஆனால் பூக்களுக்கும் ஆடைகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ இதுதான் கம்பல்சரியாக வரும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் யோசிச்சு தான் போடணும். அடுத்து பாருங்க, வேல்ஸ், ஃபிஷஸ், crocodiles. ஓகேங்களா? திமிங்கலங்கள், மீன்கள், முதலைகள். ஓகேங்களா? ஸோ திமிங்கலங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலூட்டி. ஓகேங்களா? அது மீன் வகையை சார்ந்தது கிடையாது. அப்போது மீனும் திமிங்கலமும் வேற வேறு. ஓகேங்களா? நம்ம என்ன நினச்சிக்க கூடாது, அதில் தான் இது வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க கூடாது. அப்போ திமிங்கலங்கள் வேற, மீன்கள் வேற, முதலைகள் வேற. அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் வரும். மூணும் வேற வேற. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்படி போடக்கூடாது, மீன்களுக்குள்ள திமிங்கலங்கள் அடக்கம் அப்படின்னு போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது, மூணும் வேற வேற. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பேரட்ஸ், பேர்ட்ஸ், மைஸ். ஓகேங்களா? ஸோ மைஸ்னா என்ன? எலி. ஓகேங்களா? ஸோ பேரட்ஸ், பேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பேர்ட்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பேரட் வரும். கரெக்டாக? ஸோ பறவைகள் இனத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிளி வரும். ஆனால் நிறைய பறவைகள் இருக்குது. ஆனால் எலிக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ தனியாக வந்துடும். இது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யோசிச்சு போடணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இப்போ வந்து அவங்க வார்த்தைகள் கொடுத்துட்டு நம்மளை வந்து என்ன கேட்டாங்க, அந்த வெண்படம் கேட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல வெண்படம் கொடுத்துட்டு இதுக்கு சமமான அந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எது வந்து இந்த வெண்படத்துக்கு தகுந்த மாதிரி வரும், அவ்வளோதான். பாருங்க, தமிழில் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ், காக்ரோச். ஓகேங்களா? ஸோ அனிமல்னா என்ன? மிருகங்கள். இன்செக்ட் அப்படின்னா பூச்சிகள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் காக்ரோச்சஸ் அப்படின்னா கரப்பான் பூச்சி. ஓகேங்களா? ஸோ இப்போது அனிமல் அப்படிங்கிறதுல தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்செக்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அனிமல் மிருகங்களில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பூச்சிகளும் வரும். ஓகேங்களா? காக்ரோச்சஸ் அப்படின்னா என்ன? பூச்சிகளில் வர ஒரு வகையானது தான் பார்த்தீங்க அப்படின்னா காக்ரோச். இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு இந்த மாதிரி வரும். இது வந்து இந்த இடத்துல இல்லை, அப்போ இது கிடையாது. கரெக்டாக? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், இது வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க, அனிமல்ஸ், மேல்ஸ், ஃபீமேல்ஸ் அண்ட் ஹெர்மோப்ரோடைட் அப்படிங்கிற மாதிரி வரும். எப்படின்னா அப்படின்னா அனிமல்ஸ் அப்படின்னா என்ன? மிருகங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள், இது வந்து பெண்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண் இருபாலினமும் கலந்த உயிரினம். ஓகேங்களா? ஸோ எப்படி வரும் அப்படின்னா, இப்போ அனிமல் அப்படிங்கிறதுல தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆணும் வரும் பெண்ணும் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல இருபாலினமும் சேர்ந்து வர்றதால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மேல்ஸ், இது ஃபீமேல்ஸ். இந்த இதுவும் வருது இல்லையா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்மாப்ரோடைட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆணினமும் பெண்ணினமும் கலந்த ஒரு இனம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வரும். இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்கானா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி இல்லை. அடுத்து சி பாருங்க, ஸ்டேட்ஸ், டிஸ்ட்ரிக்ட்ஸ், யூனியன். ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்ன? மாநிலங்கள், மாவட்டங்கள், யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அப்போ மாநிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும், அதில் தான் மாவட்டங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறது வேறு, அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ தனியாக வந்துடும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தையும் பார்த்துக்கலாம். பாருங்கள், கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரி அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? நாடு, மாநிலம், மாவட்டம். அப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்று வரும். கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி வர்றதும் பார்த்தீங்க அப்படின்னா வராது. ஆப்ஷன் டியும் வராது. என்ன தான் ஆன்சர்? இதுதான் வரும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ மாநிலங்கள், மாவட்டங்கள், யூனியன் பிரதேசங்கள். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ப்ளம்கள், தக்காளிகள், பழங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து 5 ஆப்ஷன் மேலே கொடுத்துட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ப்ளம்கள், தக்காளிகள், பழங்கள். பழங்களில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளம்ஸ் வரும். கரெக்டாக? அப்போது பழங்கள் இந்த இடத்துல ப்ளம்ஸ். அதுக்கப்புறம் தக்காளி அப்படிங்கிறது பழம் கிடையாது, அது ஒரு வெஜிடபிள். கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். ஸோ பழங்களில் ப்ளம்ஸ் வரும், தக்காளி தனியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இ தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கடல், தீவு, மலை. ஓகேங்களா? ஸோ கடலில் தான் ஒரு பகுதியாக தீவு இருக்கும். கரெக்டாக? அப்போது கடலில் ஒரு பகுதியாக தீவு இருக்கும், மலை அப்படிங்கிறது வேறு, அது தனியாக நிற்கும். ஓகேங்களா? அப்போது இதுக்கும் ஆப்ஷன் இ தான் ஆன்சர். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இசைக்கலைஞர்கள், இசைக்கருவி வாசிப்பவர்கள், வயலின் வாசிப்பவர்கள். இசைக்கலைஞர்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி வரும். கரெக்டாக? ஸோ இசைக்கலைஞர்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வரும். இதில் இசைக்கருவி வாசிப்பவர்கள் அப்படிங்கிறது இதுக்குள்ளே தான் வரும். இசைக்கலைஞர்களில் தான் இசைக்கருவி வாசிப்பவர்கள் வருவாங்க. அதுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா வயலின் வாசிப்பவர்கள் வருவாங்க. ஏன்னா இசைக்கருவியில் தான் நிறைய, அதில் ஒரு வகை தான் பார்த்தீங்க அப்படின்னா வயலின். ஓகேங்களா? அப்போது வயலின் அப்படிங்கிறது இசைக்கருவிக்குள்ளே வரும். ஸோ அதுக்குள்ளே வர்றதா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் யோசிச்சு போடணும், எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மலைகள், காடுகள், பூமி. இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். பாருங்கள், பூமியில் தான்
மலைகளும் இருக்குது காடுகளும் இருக்குது கரெக்டாக. ஸோ அதனால் இந்த மாதிரி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதனால் இந்த மாதிரி போடக்கூடாது ஓகேங்களா. ஸோ எப்படி வரும் அப்படின்னா பூமியில் தான் மலைகளும் இருக்குது காடுகளும் இருக்குது. காட்டில் மலையும் இருக்கும், ஒரு காடே பார்த்திங்க அப்படின்னா மலையாகவும் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி வரதால் பார்த்திங்க அப்படின்னா இப்படி வரும் ஓகேங்களா. ஸோ மலையே காடாகவும் இருக்கும், காட்டில் மலையும் இருக்கும், அதனால் அது ரெண்டுக்கும் இடையில இந்த மாதிரி சம்பந்தம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எழுதணும். இது என்ன வருது? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ கொஞ்சம் தெளிவாக யோசிங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் உயிரியல் தாவரவியல் விலங்கியல். ஸோ ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். உயிரியல் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டில் தான் தாவரவியலும் இருக்குது விலங்கியலும் இருக்குது, ஆனால் ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் கிடையாது ஓகேங்களா. இது தாவரங்களை பற்றி இருக்கும், அது விலங்குகளை பற்றி இருக்கும், அப்போ ரெண்டுக்கும் ஒன்று சம்பந்தம் கிடையாது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், தொழிற்சாலை இயந்திரம் தயாரிப்பு. ஒரு தொழிற்சாலையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இயந்திரம் தயாரிப்பாங்க, ஆனால் இயந்திரமும் தயாரிப்பும் வேறு வேறு இந்த ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல தயாரிப்புன்னு கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லை உற்பத்தின்னு கொடுத்தாலும் சரி ஓகேங்களா. ஸோ ப்ராடக்ட் ஓகேங்களா. ஸோ இயந்திரம் வேறு தயாரிப்பு வேறு, ஆனால் அது ரெண்டுமே இங்கே தான் நடக்குது, தொழிற்சாலையில் தான் நடக்குது ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது தயாரிப்பு உற்பத்தி செய்கிறதுக்குன்னு ஒரு சில அந்த இயந்திரம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து அந்த இடத்துல தயாரிக்க மாட்டாங்க, புரியுதுங்களா. இப்படி கூட நீங்கள் யோசிக்கலாம். இப்போது தொழிற்சாலை இயந்திரம் உற்பத்தி இப்படி கூட நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் இது வராது. ஏன் அப்படின்னா இப்போ தொழிற்சாலையில் ஒரு சில தயாரிக்கிற பொருள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப்பு தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோப்பு தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு சில மிஷின் இருக்கும். அந்த மிஷினை பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு இடத்துலேருந்து வாங்கி தான் இங்கே வச்சுருப்பாங்க, இங்கே தயாரிச்சிருக்க மாட்டாங்க ஓகேங்களா. அப்போது இயந்திரம் வேறு தயாரிப்பு வேறு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இயந்திரம் வேறு தயாரிப்பு வேறு, ஆனால் அது ரெண்டுமே எங்கே தான் இருக்கும்? தொழிற்சாலையில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போடணும். இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் தெளிவாக யோசிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம், புரியுதுங்களா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இந்த மாதிரி நம்ம பார்த்தது இல்லை இல்லையா. இது எந்த மாதிரி இதுக்கு எக்ஸாம்பிளாக வரும் அப்படின்னா, இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், கூட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ கூட்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸு, இது வந்து ஷிப் ஓகேங்களா. ஸோ கூட்ஸை ட்ரக்லையும் எடுத்துகிட்டு போகலாம், ஷிப்லையும் எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா. ஸோ கூட்ஸ் இல்லாமலும் ஷிப் போகும், கூட்ஸ் இல்லாமலும் ட்ரக் போகும் கரெக்டாக. அது போக கூட்ஸை ட்ரக் அண்ட் ஷிப்பில் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது ஓகேங்களா. ஸோ புரியுதுங்களா. ஸோ இது வந்து ட்ரக்கில் எடுத்துகிட்டு போகிற குட்ஸ், இது வந்து ஷிப்பில் எடுத்துகிட்டு போகிற குட்ஸ், இது வந்து அதை ரெண்டையும் தவிர வேறு ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எடுத்துகிட்டு போகிற குட்ஸ் ஓகேங்களா. ஷிப்பில் எடுத்துகிட்டு போகிற குட்ஸ் இது, அது போக பார்த்தீங்கன்னா வேறு மனுஷங்களையும் எடுத்துகிட்டு போகலாம், வேறு என்னவும் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் ட்ரக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதுக்கு இது எக்ஸாம்பிளாக வரும் ஓகேங்களா. ஸோ குட்ஸை ட்ரக்லேயும் எடுத்துகிட்டு போகலாம், ஷிப்லேயும் எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா. அதை தவிர மீதி எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரி வர்றதுக்கு இது எக்ஸாம்பிளாக வரும், புரியுதுங்களா. இவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ மொத்தம் 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடியே எக்ஸாம்பிளையும் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து கொஞ்சம் யோசிச்சு போகிற மாதிரி தான் அந்த வார்த்தைகள் கொடுப்பாங்க, அந்த வார்த்தைகள் பொதுவானதாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ எல்லாரும் யோசிக்கிற மாதிரி பொதுவானதாக நமக்கு தெரிஞ்சதாகவே தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரிஞ்ச பொதுவான வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும், அதை எப்படி வரும் அப்படிங்கிறத யோசிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து மாடல் 1 ஓகேங்களா. ஸோ மாடல் 2 என்ன வரும், என்ன மாதிரியெல்லாம் கொஸ்டினில் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.